அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, we are seeing about the armor of God. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். எதுக்காக தரித்து கொள்ள வேண்டும்? 11ஆம் வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பிசாசை நீ எதிர்த்து நிற்க வேண்டும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லு. The problem with the church is often we don't stand against, but we just stand with our faces turned aside. நம்ம என்ன பண்றோம்? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது இல்லை, விலகி நிற்கிறோம். சில நேரத்தில் ஓடி போயிடுறோம். நமக்கு ஏன் பிரச்சனைன்னு ஓடி போயிடுறோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்க சொன்னாரே தவிர விலகி நிற்க சொல்லவில்லை. இஃப் யூ ஆர் a Christian, you need to resist the devil. கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, எதிர்த்து நிற்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, எதிர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பே அதுதான். எதிர்த்து நிற்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. God wants you to stand. Take up the mantle and stand against the devil. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னு சொன்னா முதல்ல பிசாசின் காரியம் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது. You should not have anything to do with sin. You should not have anything to do with Satan. பிசாசுனுடைய காரியங்களில் ஒன்றும் உங்களோடு இல்லை என்றால் நீங்கள் தைரியமாக எதிர்த்து நிற்பீர்கள். ஆனால் பிசாசுனுடைய தந்திரத்தை நீங்கள் உணராமல் அதற்கு உடன்பட்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எதிர்த்து நிற்க மாட்டீர்கள், ஒளிந்து நிற்பீர்கள். God wants you to stand, and God wants you to stand against the devil. Resist the devil. எதிர்த்து நில். பிசாசுகிட்ட கெஞ்ச கூடாது. பிசாசு சொல்லணும், நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ வெளியேறு என்று சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை, என்னென்ன சர்வாயுத வர்க்கம், அதைதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்கள், அதிகாரங்களோடும், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். We saw the hierarchy of Satan, how he is organized. அவன் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி இருக்கிறான். அதிகாரங்கள், துரைத்தனங்கள், அந்தகார லோகாதிபதிகள், ஆவியின் அசுத்த பொல்லாத ஆவிகளின் சேனைகள். பொல்லாத ஆவி அல்ல, பொல்லாத ஆவியின் சேனைகள். ஒரு பட்டணத்துக்கு மேல ஒரு ஆவி இருக்காதுங்க, பொல்லாத ஆவிகளின் சேனைகள். ஒரு ஊருக்கு வெளியில பார்த்தீங்கன்னா அந்த ஊர் என்ட்ரன்ஸ்லயே ஒரு ஆவி நிற்கும். அந்த ஊருக்கு மேல ஆவிகள் இருக்கும், அசுத்த ஆவிகள், பொல்லாத ஆவிகளின் சேனை. அப்ப அந்த ஊருக்கு நீங்க சுவிசேஷம் கொண்டு போகணும்னு சொன்னா, நீங்க அந்த ஊருக்குள்ள சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் you need to have the anointing of God. அபிஷேகம் ரொம்ப அவசியம். அபிஷேகம் இல்லாமல் நீங்கள் ஊழியத்தில் விசேஷமாக இப்படிப்பட்ட பெனிட்ரேட்டிங் மினிஸ்ட்ரி செய்ய முடியாது. யாரோ ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்த ஒரு சபையில் போய் ஊழியம் செய்யலாம். ஆனால் சுவிசேஷ ஊழியம், அப்போஸ்தல ஊழியம், புதிய சபையை உருவாக்குகிற ஊழியத்தை செய்வது கடினம். இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும்னா பாடல் வெளிவர வேண்டும், இப்படிப்பட்ட செய்திகளை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஜெபிக்கிறவர்கள், உங்களுக்காக ஜெபிக்கிறவர்களும் தேவை,
நீங்களும் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். அது எல்லா விட முக்கியம், சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருக்க வேண்டும். ஊழியம் செய்யணும்னா, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னா பயமில்லாமல் எதிர்த்து நிற்க வேண்டும். பயத்தோடு பிசாசு கிட்ட நீங்க கட்டளை செய்ய முடியாது. அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னா அவன் அடிச்சாலும் நமக்கு உள்ள வர முடியாதபடி சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொண்டிருப்போமானால் நம்மாலே ஜெயம் எடுக்க முடியும். So we need to put on the armor of God. ஆகவேதான் 13ஆம் வசனத்திலே, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். தீங்கு நாள்னா என்ன? டே ஆஃப் பெரில், டே ஆஃப் கெலாமிட்டி. இந்த நாட்கள் தான் இப்ப நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோமே, இந்த நாட்களில் அவைகளை எதிர்க்க பிசாசு வேர்ல்டு ஃபுல்லா, நேற்று தினம் உங்களுக்கு காமிச்சல்ல, பாடல்கள் மூலமா எப்படி பிசாசு பயங்கரமான காரியங்களை இன்னைக்கு வாலிபர்களுக்குள்ளே கொண்டு வருகிறான். பரிசுத்தமாய் வாழ்வது தேவன் நம்மை சிறை பிடிப்பதாம், அடிமைப்படுத்துவதாம். ஆகவே விடுதலையோடு வாழ வேண்டும் என்றால் சாத்தானுக்கு நீ பிள்ளையாயிரு. டென்மார்க் தேசத்திலே சாத்தான் சபைக்கு செல்லுகிற ஒரு வாலிப பிள்ளை இடத்திலே அவனுடைய பெற்றோர் பேசும்படி சொன்னார்கள். நான் பேசும்போது அந்த பிள்ளை சொன்னாள், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், கடவுள் எங்களை அடிமைப்படுத்துகிறார், ஆனால் சாத்தான் எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறான் என்று விடுதலையை மாற்றி பேசினாள். அவளிடத்தில் எல்லாவற்றையும் விவரித்த போது அதுக்கு பிறகுதான் அவளுக்கு புரிந்தது, உண்மையாக விடுதலை கொடுப்பது இயேசு, அடிமைப்படுத்துவது பிசாசு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவனை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை பாதுகாப்பதற்கும் பிசாசை அழிப்பதற்கும் நமக்கு ப்ரொடெக்டிவ் கவரும் வேணும், அட்டாக்கிங் ஆர்மரும் வேணும், வெப்பனும் வேணும். ரைட் இட் டவுன். யூ நீட் protective armor, you need destructive armor. பிசாசை அழிக்கிறதற்கான ஆயுதமும் வேணும், நம்மை பாதுகாப்பதற்கான ஆயுதங்களும் வேண்டும். சோ எதற்காக இந்த சர்வாயுத வர்க்கம்? 13ஆம் வசனத்தில் தெளிவாக அதனுடைய ரீசன் போடப்பட்டிருக்கிறது. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்கவும். நல்ல கவனிங்க, தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்கவும், அப்புறம் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. டு டூ அ ஃபினிஷ்ட் ஒர்க். எழுதி கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் டு ஸ்டாண்ட் அண்ட் அப்போஸ் தி டார்க் ஃபோர்ஸஸ் in the dark days. To oppose these dark forces in the dark days. Number 2, to finish everything and stand. To finish everything and stand. ஒன்னே எதிர்த்து நிற்பது, மற்றொன்று அழிச்சிட்டு கடைசி மேன் ஸ்டாண்டிங்கா நம்ம நிக்கிறது. நம்ம விழுறதில்ல, பிசாசை வீழ்த்திட்டு நம்ம நிக்கணும். கோலியாத் சேலஞ்ச் பண்ணி சொன்னா, நான் இன்னைக்கு உன்னை கொண்டு போட்டுருவேன், ஆகாயத்து பட்சிகளுக்கு உன் உடம்பை நான் உணவா கொடுப்பேன். ஆனா தாவீது சொன்னாரு, இன்றைக்கு உன் தலையை என் கையில நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நல்ல கவனிங்க, கோலியாத் சவால் விட்டான், தாவீது கர்த்தருடைய பெயர்னாலே ஆணையிட்டான். சொல்லுங்க அல்லேலூயா. கோலியாத் தன் வார்த்தைகளால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை பயமுறுத்தினான். ஆனால் தாவீது ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினாலே அவனை பார்த்து பிரகடனம் செய்தார். பிசாசு நம்ம இடத்திலே கொடுப்பது பயம், நாம் பிசாசை பார்த்து சொல்லுவது பிரகடனம்.
I'm preaching something very deep. I hope you really get what I'm trying to say. இதில் தாங்க கிறிஸ்தவர்களுக்கு ஜெயமே இருக்குது. பிசாசை பார்த்து சும்மா வெத்து பயமுறுத்துகிற வார்த்தைகளை நாம் பேசுவதில்லை. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45-46 வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்கள். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. பெலிஸ்தியன் கோலியாத் ராட்சசன், அவன் கிட்டத்தட்ட 40 நாட்கள் இஸ்ரவேலை பயமுறுத்தி கொண்டிருந்தான். ஆனால் தாவீது பயமுறுத்தல பிரகடனம் பண்ணி இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்றத தீர்க்கமா சொன்னார். பயமுறுத்தது இல்லைங்க, நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் இல்லை. இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய அந்த தலையை என் கையில கொடுப்பார். 46ஆம் வசனத்தை பாருங்க, கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இதை சொல்லிதாங்க 38 மாவட்டத்திலையும் நாங்கள் போய் ஜெபம் பண்ணோம். 38 மாவட்டத்திலையும் போய் ஜெபம் பண்ணும் போது நாங்கள் சொன்ன காரியம், இந்த மாவட்டத்தை கர்த்தர் அவருடைய கையில் ஒப்பு கொடுப்பார், கர்த்தருடைய ஜனங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார், கர்த்தர் இந்த மாவட்டத்தில் செய்வார். David proclaimed the victory of the Lord. And சாதாரணமா proclaim பண்ணல, he proclaimed it in the name of the Lord. That is proclamation. Proclamation is not Shivkera சொல்றாரு I can win அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷனல் டாக்லாம் மாம்ச புயபலத்தை நம்பி. Self confidence will not give you victory. Confidence in God. Amen. That is faith. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், முடிவு பரியந்தம் என்னை ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். That is proclamation. So what is the difference between motivational thinking and proclamation? இது வெறும் மாம்சத்தை நம்பி பேசுகிற வார்த்தைகள். இது கர்த்தரை நம்பி பேசுகிற, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு சொல்லுங்களேன் வசனத்தை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்றதுக்காக தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த தீங்கு நாளில் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி ஆண்டவர் முதலாவதாக என்ன செய்ய சொல்லுகிறார்? நம்பர் 1, எபேசியர் 6:14, சத்தியம் என்னும் கற்றை. Having girt about your loins with truth. Truth, உண்மை. ட்ரூத்னா என்னங்க? உண்மைனா என்னங்க? சத்தியம் என்னும் கச்சை. சத்தியம் என்னும் கச்சை, the belt of truth. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த ஆர்மர் ஆஃப் காடை பற்றி ஒரு பிக்சர் காமிக்க விரும்புகிறேன். ஃபுல் ஆர்மர் ஆஃப் காட் தரித்து நிற்கிற அந்த விஷுவல் போட்டிருக்கிறேன் பாருங்க. இதுதான் இந்த ஃபுல் ஆர்மர் ஆஃப் காட். இந்த ஆர்மர் ஆஃப் காடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவதாக ஆண்டவர் பெல்ட்டை தான் சொல்றார். ஏன் ஆண்டவர் பெல்ட்டை சொல்றார்? தலையை சொல்லலை, கையில் இருக்கிற பட்டயத்தை சொல்லலை, பிரஸ்ட் பிளேட்டை சொல்லலை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. முழு சரீரத்துக்கும் சென்டர் இடுப்பு. இன்னைக்கு
வியாதி அந்த இடுப்பு எலும்பு போன்ல தான் நிறைய பேருக்கு வியாதிகள். அங்கே இருந்து தான் இந்த கை கால் விளங்காமல் போகிறது, ஸ்ட்ரோக் வர்றது, அப்புறம் நிமிர்ந்து நிற்க முடியாமல் கஷ்டப்படுறது. பல வியாதிகளுக்கு இந்த இடுப்பு தண்டினுடைய லோவர் போர்ஷன், இந்த மிட் போர்ஷன். ஒரு மனிதன் சமநிலையாய் நின்று நேராக நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய இடுப்பு ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். நம்மளை எப்படி நிற்க வைக்கிறாரு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறவர். Our God is a God who makes us stand upright. எல்லாரும் சொல்லுங்க, நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறவர். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகள், நுகம் என்றால் என்ன? கழுத்தின் மேல் வைக்கப்படுகிற பாரமான அந்த கட்டை, அந்த நுகத்தை நான் முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறேன். அப்படியானால் பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை உடைத்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறது இந்த சத்தியம் என்னும் கச்சை. நல்லா கவனிங்க. ஒருத்தவங்களுக்கு கூன் விழுகுதுன்னு சொன்னா அவங்களுக்கு இந்த கைரோப்ராக்டர், எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளை அட்டன் பண்ணுகிற கைரோப்ராக்டர், முக்கியமாக முதுகெலும்புக்காக எலும்புகள் சம்பந்தப்பட்ட அந்த போன் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்களே அவங்களுக்கு கைரோப்ராக்டர்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய வேலை என்ன? ஒரு பெரிய பெல்ட் மாதிரி கொடுத்து, எனக்கு கூட டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த பெல்ட் மாதிரி எடுத்து நல்லா டைட்டாக வச்சு பெரிய பெரிய வெயிட்டை தூக்குறவங்க அவங்க ரொம்ப முக்கியமாக பாதுகாக்க வேண்டியது எந்த இடம்னு சொன்னால் அவங்களுடைய இடுப்பு பகுதி. இந்த வெயிட்டை தூக்கும் போது மூச்சு பிடிக்குதே, எங்கே பிடிக்கும்? இடுப்பில் தான் பிடிக்கும். ஸோ அந்த வெயிட்டை தூக்குறவங்களுக்கு வெயிட் லிஃப்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பெல்ட்டை அவங்களுடைய இடுப்பு பகுதியில் அவங்க கட்டி இருக்கிறத பாருங்க. ஐ வாண்ட் யூ டு ஃபோக்கஸ் ஆன் த பெல்ட். அந்த பெல்ட் ஏன் அவங்க இடுப்பில் கட்டுறாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய இடுப்பு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அவங்களுடைய சரீரத்தால் எவ்வளோ பெரிய வெயிட்டையும் தூக்க முடியும். Somebody shout hallelujah. சத்தமா hallelujah சொல்லுங்க. So listen very carefully, it is very important on the belt of truth. பெல்ட்டுங்கன்றத பெல்ட் மேலே உங்களுடைய கண்ணு போக வேண்டாம். பெல்ட் ஆஃப் ட்ரூத், பெல்ட் ஆஃப் ட்ரூத். அதுதான் பெரிய பெரிய சவால்களை சந்திக்கிறதுக்கு அந்த உண்மை என்கிற கச்சை ரொம்ப அவசியம். The belt of truth. உண்மைனா என்னங்க? உங்க மனசாட்சியில உங்களுக்கு நான் செய்தது தவறு இல்லை கரெக்ட், அதை எப்படி சொல்றது? இந்த பெல்ட்டு நல்லா கவனிங்க. பல பேர் பல விதமான பெல்ட் போடுவாங்க. பெண்கள் அழகுக்காக போடுற பெல்ட் வேற, ஆம்பளை பசங்க ஜீன்ஸில் பெல்ட் போடுவாங்க, ஆனால் ஜீன்ஸ் இடுப்புலேயே நிற்காது. பார்த்துருக்கீங்களா? தொங்கினே இருக்கணும். அதுக்கு பேர் ஒரு பையன்கிட்ட கேட்டேன், என்னடா ஜீன்ஸ்? அவன் சொன்னான், திஸ் இஸ் ஹேங்கிங் ஜீன்ஸ் அப்படின்னா. அவன் இடுப்புலன்னு தொங்கிட்டு இருந்துச்சு. உண்மையான பெல்ட் எப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நல்லா டைட்டாக போடணும். பெல்ட் எதுக்கு போடுறாங்க தெரியுமா? அந்த இடுப்பு பகுதியில் இருக்கிற அந்த எலும்பு அது நல்ல கிரிப்பாக இருக்கும், நிமிர்ந்து நடப்பதற்கு. அதனால தான் இந்த ஒலிம்பிக் சாம்பியன்ஸ், அந்த வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஸ், அந்த ரெஸ்லிங் இருக்கிறவங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட்டை நல்லா ஸ்ட்ராங்காக போடுவாங்க. இந்த பெல்ட் பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு? இந்த பெல்ட்டுடைய பக்கிள் பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது? இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் யூ வேர் த ரைட் பெல்ட். அழகுக்கு போடுற பெல்ட் இல்லை, ஸ்ட்ராங்காக உங்கள் இடுப்பை பாதுகாக்கிற பெல்ட். அது என்ன பெல்ட் தெரியுமா? சத்தியம். சத்தியம்னா என்னங்க? உங்கள் மனசாட்சி தாங்க. வாசிங்க 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. மாம்சத்துக்கு ஏற்ற ஞானத்தோடே நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடே நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே
எங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது. யாருடைய சாட்சி? எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சி. எப்படி நாங்கள் நடந்தோம்? தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உங்களிடத்தில் எப்படி நடந்தோம்? கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோட நடந்தோம். காட்லி சின்சியாரிட்டி. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. காட்லி சின்சியாரிட்டி, அதுதான் அவருக்கு இருந்த. ஆண்டவருக்கு முன்னாடி, உங்க கணவனுக்கு முன்னாடி இல்ல, உங்க மனைவி பார்க்கும்போது அல்ல, உங்க மேலதிகாரி பார்க்கும்போது அல்ல, பாஸ்டர் பார்க்கும்போது அல்ல, உங்க மனசுல நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும். உங்களுடைய இருதயமே உங்களை குற்றவாளியாய் தீர்க்காமல் இருக்க வேண்டும். Your conscience should be filled with அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம், உண்மை. உங்க மனசாட்சி உங்களை குத்தக்கூடாது. 1 தீமோத்தேயு 1:5 வாசிங்க. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சுத்த இருதயம், நல் மனசாட்சி. நல் மனசாட்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுத்த இருதயம், நல் மனசாட்சி. 18 வாசித்து பார்க்கும்போது 18 எப்படி யுத்தம் பண்ணணும்னு சொல்றாரு பாருங்க. வாசிங்க. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனப்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. ஸோ இந்த பெல்ட் ஆஃப் மனசாட்சி இருக்கு பார்த்தீங்களா, உண்மை இருக்கு பார்த்தீங்களா, இந்த பெல்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா யாரும் உங்களை அழிக்க முடியாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்காக தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, உன்னுடைய பெல்ட்டை நீ தரித்துக்கொள். நண்பர்களுடைய பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:35 வாசித்து பாருங்க. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும், உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும், உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும், உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும், தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது, எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எதற்காக இந்த அறையை கட்டிக்கொள்ள சொல்றார்? ஏன் இங்க ஒரு யுத்தத்துக்கு போகும்போது பாருங்களேன், ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார். லூக்கா 12:35 உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும். அறை கட்டுகிறதுனா என்ன அர்த்தம்னா, நான் ரெடின்னு அர்த்தம். அறை கட்டலைன்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் பெல்ட் போட்டிருக்கிறேன், நான் வீட்டுக்கு போனோடனே என்ன பண்ண போறேன்? ஐம் கோயிங் டு சேஞ்ச் இன்டு மை ஹவுஸ் க்ளோத்ஸ். அப்போ என் நைட் க்ளோத்ஸோ அல்லது ஹவுஸ் க்ளோத்ஸோ மாற்றும் போது ஐ ஆம் ரிலாக்ஸ்ட். நீங்க கர்த்தருடைய ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கும்போது ரிலாக்ஸா இருக்கக்கூடாது. எப்போதுமே சத்தியம் என்கிற கச்சை ரெடியா போட்டிருக்கணும். உங்க மனசாட்சி கரெக்டா இருக்கணும், உண்மையா இருக்கணும், ரெடியா இருக்கணும். யுத்தத்தில் உங்களுக்கு உங்க பெல்ட் முக்கியம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பெல்ட் பத்திரம். என்ன பத்திரம்? பெல்ட் பத்திரம். பெல்ட் விட விட்டுருங்க, இடுப்பு பத்திரம்னு சொல்லுங்க. எது பத்திரம்? பெல்ட் முக்கியம் இல்லை, உங்க இடுப்பு தான் பத்திரம். சரியான பெல்ட் போடலன்னா என்ன ஆகுங்க? கோணையா நிப்பீங்க, கோணையா நடப்பீங்க. அதுக்கு தாங்க ரொம்ப முக்கியமானது பெல்ட் போடணுன்றது. இப்பதான் ஸ்ட்ரைட்டா நிக்க முடியும். பெல்ட் போடலன்னா நீங்க எப்படி வேணா உட்காந்துட்டு இருப்பீங்க, பெல்ட் போட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டா தான் நிப்பீங்க. பெல்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பெல்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5:27 வாசித்து பாருங்களேன். அவர்களில் விடாய்த்தவனும் இடறுகிறவனும் இல்லை, தூங்குகிறவனும் உறங்குகிறவனும் இல்லை. அவர்களில் ஒருவனுடைய இடுப்பின் கச்சை அவிழ்வதும் பாதரட்சையின் வார் அருந்து போவதும் இல்லை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்றாரு 26 he lifts up a banner for the distant nations, he whistles for those at the ends of the earth, here they come swiftly and speedily. அவர்கள் தீவிரம் வேகமாய் வருவார்கள். ஒரு சேனையை பத்தி ஆண்டவர் சொல்றாரு. அந்த சேனை தீவிரமாய் வர வேண்டும் என்று சொன்னால், விடாய்க்காமல் வர வேண்டும் என்று சொன்னால்,
தூங்குகிறவனா உறங்குகிறவனா இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஒருவனுடைய என்னங்க இடுப்பின் கச்சை அவிழ்வதும் ஒருவனுடைய இடுப்பின் கச்சை அவிழ்வதும் பாதரட்சையின் பாதரட்சைகளில் வார் அருந்து போவதும் இல்லை. கையவே கேள்வியா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சேனையா இருந்தா பெல்ட் போட்டுக்கணுங்க சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதற்காக கர்த்தர் நம்மள இந்த உண்மை என்கிற கச்சையை அணிய சொல்றாருன்னு சொன்னா, நம்ம ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அந்த பழைய ஏற்பாட்டில் அவரை பற்றி எழுதப்பட்டிருக்குது. ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் நம்ம 2ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது அவரை பற்றி, அவருடைய குணாதிசயங்களை பற்றி எல்லாம் மேசியாவை பற்றி எழுதிட்டு வர்றாங்களா. 5ஆம் வசனத்தை வாசிங்க. நீதி அவருக்கு அரைக்கட்டும். என்ன அவருக்கு அரைக்கட்டா இருக்குது? நீதி. வாவ், முன்னாடி கேட்டிருக்கீங்களா? அந்த இடுப்புல அவர் என்ன கட்டிட்டு இருக்கிறாரு பாருங்களேன். அவர் நீதி என்கிற அரைக்கட்டும் சத்தியம் என்னும் இடைக்கச்சையுமாயிருக்கும். நீதி, நீதி என்கிற அரைக்கட்டு. Righteousness will be his belt and faithfulness the sash around his waist. பெல்ட் வந்து டைட்டா கட்டுறது, சாஷ் அப்படின்றது அதுக்கு மேல இருக்க துண்டுல தோள்லையும் போடுவாங்க, இடுப்புலையும் கட்டுவாங்களே அந்த துண்டு சாஷ். அப்ப நீதியும் உண்மையும் இது ரெண்டும் ஒரு ஆவிக்குரிய ஆயுதமாக கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற முதல் ஆயுதம் சர்வாயுத வர்க்கத்திலே இந்த சத்தியம் என்னும் கச்சை. சத்தியம் என்னும் கச்சை, the belt of truth. Truth keeps us from giving in to the world's beliefs. Compare your beliefs and actions to the truth of the word of God. தேவனுடைய வார்த்தைக்கும் உங்களுடைய செய்கைகளுக்கும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. வெரி இம்பார்ட்டன்ட் that we have the belt of truth, the belt of truth. யோவான் சுவிசேஷத்துல 14ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல அந்த உண்மை யாரு, அந்த சத்தியம் யாருங்க? இயேசு கிறிஸ்து. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்ப சத்தியம் என்னும் கச்சை என்று சொல்லும் போது என் இயேசுவை தவிர வேற யாருமே எனக்காக மரிக்கவில்லை, எனக்காக ஜீவன் கொடுத்தவர் அவர்தான். இதுதாங்க சத்தியம். எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோடு எழும்பினார், எனக்காக பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார், எனக்காக திரும்பி வரப்போகிறார். இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்தால் விடுதலை ஆவீர்கள். நம்ம விடுதலைக்கு சத்தியத்தை அறியணும், பிசாச அடிக்கிறதுக்கு சத்தியத்தை கட்டணும். What a wonderful word. எவ்வளவு அருமையா பரிசுத்தாவே நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறார் பார்த்தீங்களா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அது யோவான் 8:32. சத்தியத்தை அறிஞ்சா விடுதலை. சத்தியத்தை இடுப்புல கட்டுனா சாத்தானை நிர்மூலமாக்கிடலாம். We are in a battle and God wants you to gird your loins with the belt of truth. With the belt of truth. எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொருவரையும் இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள கிருபை பலனை தருவார். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம்.
எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org